1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒருவர் செய்த தவறை பிடித்து கொண்டு இவர் அந்த பாவம் செஞ்சிட்டாங்க, இவர் இந்த பாவம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அநேக அவங்க மனச இன்னும் நோக வைத்து அவங்க செய்ததை சொல்லி அவங்க செய்யாததை சொல்லி பாவி பாவி என்று அநேகர் சொல்லி கொண்டு தெரிந்திருக்கிற நேரங்களும் காலங்களா இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, நம் குடும்பத்துல செஞ்ச பாவங்களை மன்னித்தாரே, அந்த மன்னிப்புக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த உலகத்து ரட்சிப்புக்காகவே பாவங்களை மன்னிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன தேவன் அவர் பாவிகளோடு போய் அமர்ந்து சாப்பிட்டார், பாவிகளை சுத்தமாக்கினார், பாவிகளை தொட்டார், பாவிகளை நேசித்தார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்க வாயில எத்தனை பேர் நீங்க பாவி என்று சொல்லியிருப்போம், எத்தனை பேர் அந்த தவறு செஞ்சோம் என்று சொல்லியிருப்போம். வேண்டாம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரங்களும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை யார் கழுவ முடியும்? ஆனா இயேசு அதெல்லாம் பார்க்கவில்லை. அவர் மன்னித்தார், மறந்தார், நம்மளை அணைத்து கொண்டார். அதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை நமக்காக கொடுத்தார், ஜெயத்தை நமக்கு கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம் எல்லோரும் பாவி பாவி என்றுமே, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பாவி என்று சொன்னால் நாம் எங்க போகவும்? எங்கேயும் போக முடியாது. பிரியமான தேவச்சனமே, யாரையும் நம்ம பாவின்னு சொல்லக்கூடாது, யாரையும் இந்த பாவம் செஞ்சுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நீதி கொடுக்கிறவர், அவர் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவர் உங்களுக்கு முன்பாக பாவம் செஞ்சாங்கள, தவறு செஞ்சாங்க, அவங்களுக்காக செபிக்கணுமே தவிர நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. வேண்டாத பழிகளை போட்டு அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கே முடிவெடுங்க, இனி நான் அந்த மாதிரி வார்த்தைகளை யாரையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மன்னிப்பார். உங்க உள்ளத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தமாக்குற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். விசுவாசிங்க, நாம் செபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, அப்பா இதோ ராஜா, அநேகரை நாங்கள் பாவி பாவி என்று சொல்லி கொண்டிருந்தப்பா, ஆனா எங்கள் முதுக்கிலே எவ்வளோ பாவங்கள், எங்க உள்ளத்துல எவ்வளோ பாவங்கள் அப்பா, இவைகளெல்லாம் நீங்கள் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து அன்பு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இனி யாரையும் நான் பாவின் என்று சொல்ல மாட்டேன், யாரையும் அந்த தவறு செஞ்சுட்டாங்க, இந்த தவறு செஞ்சாங்க என்று நான் சொல்ல மாட்டேன் என்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அறிக்கையிட்டு இடத்தில் செபிக்கிற ஜெபத்திற்கு நீங்க ஒரு நல்ல பதில கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே அப்படியா நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களே அப்பா நீங்கள் மன்னிக்காவிட்டால் ஆண்டவரே யார் மன்னிக்க கூடும்? ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீங்கள் உண்மையாய் மன்னித்து அன்பு கொடுத்து நேசித்தீங்க ராஜா. ஆண்டவரே அது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் மாறி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க ராஜா. இப்பொழுது ராஜா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விரோதமா பேசிய வார்த்தைகள், பிறரை கேலி செய்து, பிறரை பாவி என்று சொல்லி, பிறர் குற்றங்களை சொல்லி, எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு ஆண்டவரே சப்பா வாழ்ந்திருந்தோம். இனி நான் அப்படி வாழ மாட்டேன் என்று உம்முடைய பிள்ளைகள் அன்றே உம்மிடத்துல ஆண்டவரே ராஜா அறிக்கை செய்யும் பொழுது அதை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் மன்னித்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்காக எங்கள் பாவங்களை கழுவ கல்வாரி சிலுவையில நீங்க வந்தீங்கப்பா, ஜெயத்தை கொடுத்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இனி நாங்கள் அந்த தவறான வார்த்தைகளை யாரும் கூறாதபடி எங்க வாய்களையும் கண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று உம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற செபத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம பிறரை பாவி என்று சொல்லக்கூடாது, பிறருடைய பாவத்தை சொல்லி நம்ம காட்டக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். நாம் ஆண்டவரை போற்றுவோம். ஜீசஸ் வித் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.